கை நடுங்குதட கல்யாணம். அண்ணே. அம்மா குட் மார்னிங் நடுத்தங்கச்சி. யாராவது வருவாங்களான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு கடைசியில கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100தா. என்னாச்சுன்னு? அது ஒண்ணும் இல்லத்தா, காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்தா தானே எல்லாருக்கும் சீக்கிரம் சமைச்சு வைக்க முடியும். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டா தானே உடம்புல நோய் இல்லாம இருக்க முடியும். இப்ப கூட இட்லிக்கு சாம்பார் வைக்க சின்ன வெங்காயம் இல்ல, அதை வாங்கணுமா இல்லையா? அதுக்குதான். அம்மாடி நீ ஒரு உதவி பண்றிய அண்ணனுக்கு? சொல்லுங்கண்ணே, ஏதாவது சமைச்சு வைக்கிறா. அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த கல்யாண வெங்காய கருப்ப இருக்கான். நீங்க அந்த வேலையில மூக்க நுழைக்க வேணாம். ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. இந்த டீயை நீ குடிச்சிட்டு மிச்சம் இருக்க 4 டீ எடுத்துட்டு போய் தங்கச்சி நந்தினி, குட்டி பாப்பாக்கு, அம்மாச்சி, அப்பாக்கு எல்லாருக்கும் கொடுத்துறியா? இதுதான் பெரிய உதவி. எல்லாருக்கும் தாராளமா கொடுத்துடுறேன். உங்களுக்காக நான் பண்றேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு நடுத்தங்கச்சி. நீ கல்யாணம் பண்ணி 16 பெற்று பல்லாண்டு வாழ இந்த அண்ணன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16 அண்ணே? ஆமா, அது என்னன்னா நடுத்தங்கச்சி அர்த்தம் என்னன்னா 16 பெற்றுனா பல வளங்களையும் பெற்று வாழன்னு சொல்லுவாங்க. அதனால உன் டீயை குடிச்சிட்டு அப்பா அக்கா எல்லாருக்கும் எடுத்துட்டு போறியா? அண்ணன் பணிக்கு போயிட்டு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த கல்யாணத்தை மிஞ்சி இந்த ஊர்ல யாருமே இல்ல. எப்பவும் போல மணக்கல. யார் போட்ட டீ? இந்த அண்ணன் கல்யாணம். நான் போற டீயை குடிவே கப்பல்ல அவ்வளவு பேர் வெயிட்டிங் தெரியுமா? கல்யாணம் இல்ல? அண்ணன் கடைக்கு போயிருக்காரு. ஏதாவது வேணுமாமா? இங்க வாயேன். பயப்படாத, தைரியமா வா. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். வா. அட வா, நான் வரமாட்டியா? வா. உட்கார். உட்காரு. நான் தான் சொல்றேன்ல, நீ உட்காரு. தைரியமா உட்காரு. உட்காரு. நீங்க உட்காருங்க. இங்க பார், நான் டைரக்டாவே கேக்குறேன். லவ் பண்றியா? ஏன் பயப்படுற? லவ் பண்ணா என்ன கொலை குத்தமா என்ன? சும்மா சொல்லு, யார லவ் பண்ற? உங்களுக்கு எப்படி? நைட்டு நீயும் உங்க அக்காவும் பேசிட்டு இருந்தத நான் காதுல வாங்கினேன். பரவாயில்ல, சும்மா சொல்லு. லவ் பண்றதானே? ஆமாமா. உங்க அக்காக்கு அது பிடிக்கல. am I right? ஏய், இதெல்லாம் உனக்கே நான்சென்ஸா தெரியலையா? லவ்ங்கிறது ஒருத்தர் பர்சனல் விஷயம். அதுல தலையிடுறதுக்கு அக்கா என்ன? பெத்த அப்பாவுக்கே ரைட்ஸ் கிடையாது. இது உனக்கு தெரியுமா? உங்க அக்கா மட்டும் என்ன வீட்டுல பெர்மிஷன் கேட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒரு வழியா பார்த்தா அதுவும் லவ் மேரேஜ் தானே. அவ மட்டும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாமா? நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி கூடாதாமா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? இந்த பாரு, எனக்கு அந்த நந்தினிய பிடிக்காது. அதனாலதான் உங்களையும் எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா நீயும் இன்னொரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். தெரியுமா உனக்கு அதெல்லாம்? இத பாரு, லவ் மேட்டர்னு வந்துருச்சுன்னா எப்பவுமே நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் சரிதான். இங்க பார், உன் லவ்வுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கு. நீ பயப்படவே பயப்படாத என்ன? ஏய், லவ் பண்றது உன்னோட உரிமை. அதுக்கு தடையா யாரு வந்தாலும் நீ ஒரு நாளும் விட்டு கொடுக்காத. உன் அக்காவே வந்தாலும் அந்த உரிமையெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் பயந்து பயந்து பம்பிட்டு இருந்தா நம்ம தலை மேல ஏறி மிதிப்பாங்க. கோவப்பட்டாதான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இத பார், நீ சூர்யாவை பார்த்தல்ல, அவனை பார்த்தா ஏன் எல்லாரும் பயப்படுறோம்? எதுக்காக? அவன் கோவத்துக்கு பயந்துதான். ஏதாவது உங்க அக்கா தடுத்தான்னு வை, தைரியமா எதிர்த்து பேசு.
லவ் பண்றவங்களுக்கு தைரியம் தான் பெரிய ஆயுதம். உனக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே இருப்பேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓகேம்மா, தேங்க்யூ. தைரியமா போ. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, நான் பண்றேன். ம் ம், சரிங்கம்மா. அம்மா, டீ ஆறுது. நான் போய் மேலே கொடுத்துட்டு வந்துடவா? ஆ, தாராளமா. இங்க பாரு, நான் உன் கூடவே இருப்பேன், மறந்துடாத. ம், ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச். கொடுத்துட்டு வந்துடவா? ம். லவ்வா பண்ற லவ், அத சின்ன பின்னமாக்குறேன் பாரு. பாலமுருகனுக்கு 200 தேங்காய் வித்து காசு வரணும். மாயா மாப்பிள்ளைக்கு கிடுகு அப்பா, விட்டு இந்தாப்பா, கொண்டாமா. டீ எடுத்துக்கோ. ஆமா, உங்க அம்மாச்சிக்கும் ரஞ்சிதாவுக்கும் டீ கொடுத்தியாத்தா? ரஞ்சிதா எந்திரிச்சதுலேருந்து டீ டீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் அப்பயே கொடுத்துட்டேன்ப்பா. இது உனக்கும் அக்காவுக்கும் தான். அப்ப சரி. ஆமா, அக்கா எங்க? இந்த அக்கா வந்துருச்சுல. இந்தாக்கா, உனக்கு டீ. உனக்கும் சேர்த்து தான் கல்யாணம் அண்ணன் கொடுத்தாரு. அப்புறம் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும். நான் பைக் டாக்ஸில தான் போறேன். டெய்லி என்னை கூட்டிட்டு போவாருல்ல, அவர் கூட தான் போறேன். என்னம்மா பேசிட்டு இருக்க? வாய்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்க? ஆ? சும்மா நீ பாட்டுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அசிங்கப்படுத்தாதக்கா. நான் செய்ய போறத உன்கிட்ட சொல்லிட்டு தான் போறேன். என்னடி திமிரா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ இப்படி பேசுவ? தப்பு செஞ்சா தானே பயப்படணும். நான் தப்பே செய்யலையே, அதனாலதான் சொல்றேன். நீ தானே சொல்லுவ எது செஞ்சாலும் உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு. அதான் நேரடியாவே சொல்லிட்டு போறேன். என்ன ஏன் வழியில போக விடுக்கா ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, ஃபாலோ பண்ணாத. என்னத்தா இந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போகுது? வர வர இது போக்கே சரியில்லை. என்னத்தா டீயை குடிக்கல? எத்தா என்னை பெத்தாரு, நீ ஒன்றும் வருத்தப்படாதா. எல்லாம் வேலைக்கு போற திமிரு. உன் காலை ஒடிக்கணும் ராஸ்கல். என்ன பேச்சு பேசுது? மூத்த பிள்ளையை ஏத்து பேசுது. நந்தினி,